பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 13. ரங்கநாயகி நடந்து கொள்ளும் விதம் ஏன் என்று புரியாமல் புருவம் சுருக்கி பார்த்தாள் மலர்விழி. பைத்தியக்காரி, இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிற? இங்க பாரு, நீ யாரை கட்டிக்க போற? செல்வத்தை கட்டிக்க போற. அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு குறை இருந்தா சொல்லு. என்ன பேசுற பாட்டி? மாமா கிட்ட என்ன குறை? அவள் குரலில் மெல்லியதாக வெளிப்பட்ட கோபத்தை கண்டு புன்னகைத்தார் ரங்கநாயகி. இதோ இப்போ செல்வத்தை சொன்னதும் கோபப்படுறியே, இதுக்கு பேர் என்ன? புரியாம பேசாத பாட்டி. எனக்கு செல்வ மாமானா எவ்வளோ இஷ்டம்னு உனக்கு தெரியாதா? அதனால தான் அவனை கட்டிக்க சம்மதிச்சியா? இப்போது அவளிடம் பதில் இல்லை. பதில் சொல்லுடி. எனக்கு தெரியல பாட்டி. பெரிய மாமா கேட்டதும் எனக்கு மறுக்க காரணம் தெரியல. அதே தாண்டி நானும் சொல்கிறேன். அவனை வேண்டாம்னு சொல்ல காரணத்தை நீ தேடினாலும் கிடைக்காது. உனக்கு எப்போவுமே அவனை பிடிக்கும். இப்போ புருஷனாவும் நினச்சிக்க பழகிக்கோ. வேற எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. மலரே, எங்க பாரு, நீ அந்த வீட்டு மகாராணி ஆக போற. உனக்கு என்ன குறை இருக்க போகுதாங்க? உன்னை வளர்த்த உன் மாமனுங்களும் அத்தைங்களும் உன் கூடவே இருக்க போகிறாங்க. நீ ஆசைப்பட்டதெல்லாம் இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த செல்வம் இனி உன் புருஷன். இப்போ இதுக்கு மேலே அவன் எப்படி பார்த்துக்குவான்னு நீ யோசிக்கவே தேவையில்லை, சரிதானே? அவள் யோசிக்க தொடங்கினாள். இன்னொன்று சொல்லவா? என்ன என்பதை போல் பார்த்தாள். நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதோ பக்கத்திலேயே இருக்க போற. ஏதாச்சும் ஒன்றுனா உன் அம்மாவை பார்த்துக்க மாட்டியா? இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால் அவளுக்கு துணையா இருக்க முடியும்? இனி அது உன் வீடு, உன் குடும்பம். நீ உரிமையா உன் அம்மாவை கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம். யார் என்ன சொல்ல முடியும்? அதுதான் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்கள் கலங்க அவரை பார்த்தாள் மலர். அவளுக்கு உணவை ஊட்டி முடித்திருந்தவர் அவள் நாடி பற்றி கூறினார். உன் அம்மா பாவண்டி, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டா. உன் மாமா கிட்ட சொன்ன அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. அவ தான் கேட்கவே இல்லை. உன் அப்பன்னா அவ்வளோ உசுறு, உனக்காகவே வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டா. அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்னு விட்டுட்டேன். உன் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ மலரு. சட்டென்று அவரை அணைத்து கொண்டாள். அவர் மனதில் இப்படியெல்லாம் இருக்கும் என்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. நிதானமாக அவளை விலக்கி இன்னும் கூறினார். நான் ஏன் இப்போ இதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வேகத்தில் செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டு நாளைக்கு வேண்டாம்னு நீ சொல்லிடக்கூடாது இல்லை பாட்டி? அதட்டலாக கூறினாள் மலர். நீ என்ன நினச்ச என்னை பற்றி? நினச்சா கட்டிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் நினச்சா வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் மாமா மனசு என்ன பொம்மையா? ஏற்கனவே ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போனதுக்கே மாமா அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு. திரும்பவும் நான் வருத்தப்பட வைப்பேனா? அதுவும் நான் என் மாமாவை வருத்தப்பட வைப்பேன்னு நினைக்கிறியா? அவளை நெட்டி முறித்தார் ரங்கநாயகி. ஏன் ராசாத்தி, ரொம்ப சந்தோஷம். யார் என்ன சொன்னாலும் இந்த மனசை மட்டும் மாற்றிக்காத. உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். பகவத்கீதையில் அந்த கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன் வாழ்க்கை செல்வத்துக்கூட தான்னா அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. நீ கண்டதையும் மனசில் போட்டு யோசிக்காம சந்தோஷமாக உன் கல்யாணத்தை பண்ணிக்கணும். நீ சோகமாக இருந்தா செல்வம் என்ன நினைப்பான்? ஐயோ, மலருக்கு விருப்பம் இல்லாமல் கட்டிக்கிறா போல அப்படின்னு நினைக்க மாட்டான்? ஆமாம் இல்லை? உனக்கும் கல்யாணத்தை பற்றி கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் என்னென்னு யோசித்து நிறைவேற்றிக்கோ. எதுவாக இருந்தாலும் இந்த பாட்டிக்கிட்ட சொல்லு. என் பேத்திக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன், சரியா? வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த கல்யாணம் நடக்கும். அந்த சந்தோஷத்தை தொலைச்சிடாத. சம்மதமாக தலையசைத்தாள். சரி, நீ தூங்கு. காலையில் எழுந்திருக்கிறப்போ சந்தோஷமாக எழுந்திருக்கணும், சரியா? மனதில் நிம்மதியோடு பேத்தியின் அறையிலிருந்து வெளியில் வந்தார் ரங்கநாயகி. கூடத்தில் வருத்தம் தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார் சங்கரி. என்னடி, சாப்பிட்டியா இல்லையா? அவர் பதில் சொல்லவில்லை. டைனிங் டேபிளில் சென்று பார்த்தவர், சங்கரி வா வந்து சாப்பிடு என்று அதட்டினார். எனக்கு வேண்டாம் அத்தை, பசிக்கல. உன் பொண்ணே நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறா, உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு பயமாக இருக்கு அத்தை. என்ன பயம்? இப்போ சம்மதிச்சுட்டு அப்புறமா தப்பு பண்ணிட்டோமோன்னு அவன் நினச்சா என்ன பண்ணுறது? என்ன தப்பு? உனக்கு ஏன் செல்வத்தை பிடிக்கல? ஐயோ அத்தை, பிடிக்கலன்னு எல்லாம் இல்லை. அப்புறம் உன் மனசை என்ன அரிக்குது? 2 பேருக்கும் 10 வருஷம் வித்தியாசம் அத்தை. எனக்கும் உன் மாமனாருக்கும் 12 வருஷம் வித்தியாசம்.
அது அந்த காலம் அத்தை. எந்த காலமா இருந்தா என்ன? உன் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்னு மட்டும் யோசி. அவளை விட அவனுக்கு படிப்பு கம்மி. நான் அந்த காலத்திலேயே எஸ்எஸ்எல்சி பாஸு. உன் மாமனார் 8வது ஃபெயிலு. இல்லத்த சங்கரி, நீ என்னை நம்புற இல்ல? முதல்ல உட்காந்து சாப்பிடு. நான் சொல்றத கேளு. எல்லாம் சரியா வரும். அப்புறம் ஏதாவது பேசி உன் அண்ணனை பகைச்சிக்காத. அதையும் சொல்லிட்டேன். அவரும் அமைதியாக சாப்பிட்டார். அவரை உறங்க அனுப்பிவிட்டு சண்முகத்தை அழைத்தார் ரங்கநாயகி. சொல்லுங்க அத்தை. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. மலர் தெளிவாக தான் இருக்கா. சந்தோஷமா கல்யாண வேலையை ஆரம்பிங்க. சரிங்க அத்தை. சங்கரி, அவ மலரை நினச்சிதான் பயப்படுறா. போக போக புரிஞ்சுக்குவா. சரிங்க அத்தை. ஆமாம், செல்வம் வேண்டாம் செந்திலுக்கு கட்டிக்கோங்கன்னு சங்கரி சொன்னப்போ செல்வம் அங்கே இல்லை தானே? ஏன்னா அப்புறம் அவன் வருத்தப்படுவான் இல்லை? அதுக்காகத்தான் கேட்டேன். சண்முகம் பக்கத்தில் அமர்ந்திருந்த சிவலிங்கத்தை பார்த்தார். அவர் சொல்ல வேண்டாம் என்பதைப் போல் இடம்பலமாக தலையசைத்தார். அதெல்லாம் இல்லை அத்தை என்று விட்டார். அப்போ சரி என்று விட்டு அழைப்பை துண்டித்தார் ரங்கநாயகி. வேண்டாம்னு சொன்னதே செல்வத்துக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க அத்தை. இதில் அவ பேசினது தெரிஞ்சா எப்படி கோபப்படுவாங்களோ என்றார் சண்முகம். விடு, செல்வன் தானே, எதுவும் நினைக்க மாட்டான் என்று விட்டு எழுந்து சென்று விட்டார் சிவலிங்கம். அதை கேட்டதும் சண்முகத்திற்கு ஏதோ போல ஆனது. ஏனோ செந்தில் கூறிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர செல்வத்தை தேடி சென்றார். கணக்கு எழுதி கொண்டிருந்தான் செல்வம். 18ஆம் தேதி இன்வாய்ஸ் எடுத்து இதில் ஃபைல் பண்ணிடு. செந்திலிடம் சொல்லி கொண்டிருக்க அவன் சொல்வதை எல்லாம் செய்து கொண்டிருந்தான் செந்தில். அங்கே சென்று அமர்ந்தார். செல்வம், சொல்லுங்க சித்தப்பா. சங்கரி பேசினதை மனசில் வச்சுக்காத. அவ எதையோ நினச்சி எதையோ பேசியிருப்பா. நிமிர்ந்து அவரை பார்த்தான். சரி சித்தப்பா என்று விட்டு தன் வேலையை தொடர்ந்தான். இது என்ன பதில் என்று குழம்பினார். எந்த உணர்வையுமே காட்டாத அவன் முகத்தில் இருந்து எதுவும் கண்டுகொள்ள முடியாமல் திணறினார் சண்முகம். செந்தில்தான் அவரை ஒரு தடவை முறைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தான். அதில் அவர் அமைதியாக எழுந்து சென்று விட்டார். மறுநாள் மலர் எப்போதும் போல் சகஜமாகவே இருந்தாள். சங்கரியே அவளை ஆச்சரியமாக பார்த்தார். ரங்கநாயகி தன் பேத்தியை பார்த்து பார்த்து அலங்கரித்தார். அவளை தன்னுடனேயே வைத்து கொண்டார். அவர் முகத்திலேயே அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. இத்தனை வருஷம் என் மேலே உனக்கு இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சு போல குதர்க்கமாக அவரை கேட்டாள் மலர். ஆமாம், இத்தனை வருஷமா நீ சேகரை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது தான் கோபம். அப்போ உன் பையனை கொன்னது கோபம் இல்லையா? ஏதோ ஆதங்கத்தில் பேசுறதையெல்லாம் மனசில் வச்சுக்குவியா? நீயே யோசிச்சு பாரு, நான் உன்னை கடைசியா எப்படி அப்படி சொன்னேன்னு. அவள் யோசித்தாள். ஏதோ சிறு வயதில் சில முறை கூறியிருக்கிறார், அவ்வளவுதான். அதன் பிறகு அவர் எரிந்து விழுவதையும் அவளிடம் சிறு சிறுவென்று பேசுவதையும் கண்டு இவளே அப்படி அர்த்தம் கற்பித்து கொண்டாள். ஆனால் இப்போதுதான் புரிந்தது அவர் கோபம் ஏன் என்று. பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் மலர். நல்ல நேரத்தில் செல்வம் மலர் விழி இருவருக்கும் நிச்சயம் செய்யப்பட்டு திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. மலருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு அனைத்தையும் செய்தான் செல்வம். தேவைகளை தாண்டி இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் மலர் எப்போதும் போல் சந்தோஷமாகவே இருந்தாள். சங்கரி ஒன்றை மட்டும் கவனித்தார். யாரும் இந்த திருமணத்தை பற்றி குறையே கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லோர் பேச்சிலும் ஒரு நிம்மதி இருந்ததையே கண்டுகொண்டார். அப்போ மலரு, உன்னை பார்க்க முடியாதுன்னு இனி நாங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. நீ இங்கேயே தானே இருப்ப. அவள் தோழிகள் கூட சந்தோஷமாகவே கூறினார்கள். தனக்கு மட்டும் ஏன் செல்வம் குறையாக தெரிந்தான் என்று வருத்தம் கொண்டார். தான் பேசியது தவறு என்று புரிய செல்வத்தை காண சென்றார். சொல்லத்த. அவன் எப்போதும் போல் பேச அதுவே அவரை குற்ற உணர்வில் ஆழ்த்தியது. அன்னைக்கு நான் பேசினது தப்பு தான் செல்வம், என்னை மன்னிச்சிடுப்பா. பரவாயில்ல அத்தை. அவ்வளோதான் அவன் பதில். ஏதேனும் 2 வார்த்தை கோபமாக பேசியிருந்தால் கூட அவர் மனது ஆறியிருக்கும். கலங்கிய விழிகளோடு நின்றார். அவனோ அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். மனதில் பாரத்தோடு வீட்டிற்கு வந்து விட்டார். சேகரை அழைத்த விவரம் தெரிவித்த சிவலிங்கம் அவன் என்றும் ஊர் பக்கம் வரக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். எத்தனையோ முறை அவன் மன்னிப்பு கேட்க அழைத்தும் அவன் அழைப்பை அவர் ஏற்கவே இல்லை. தங்கமணியை அழைத்து அவன் பேச அவரோ திட்டிவிட்டு வைத்து விட்டார். செல்வத்தை அழைக்க அவனோ அவன் என்னை பிளாக்கில் போட்டு வைத்திருந்தான். அதை கண்டு திகைத்தான் சேகர். அதிலேயே செல்வத்திற்கு தன் மேல் இருக்கும் கோபத்தின் அளவு புரிந்தது. திருமண நாளும் வந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.